கண்மணி அன்புடன் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். கண்மணியோட அம்மா அன்பு இங்கே தனியாக தங்கியிருக்கிறதுனால அன்புக்கு அப்பப்போ உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்பு நம்ம வீட்டு மாப்பிள்ளை, அவர் எதுக்காக தனியாக இப்படி இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு கண்மணியோட அம்மா யோசிக்கிறாங்க. அதனால் அன்புக்கிட்ட கண்மணியோட அம்மா வந்து பேசுகிறாங்க. அன்பு தம்பி, நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் சமைக்க வேண்டாம், நாங்கள் சமைக்கிறோம்ல, தினமும் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் நானே கொண்டு வந்து கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா உடனே நீங்கள் எங்ககிட்ட கேட்கலாம். இப்படி தனியாக இருக்கிறதுனால நீங்கள் யார்கிட்ட உதவி கேட்குறதுன்னு ரொம்பவே யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீங்கள் எதுக்கு நான் உங்ககிட்ட உதவி கேட்கணும், எதுக்கு என்கிட்ட வந்து தேவையில்லாமல் பேசுகிறீங்க, எனக்கு தேவையானதை நீங்கள் செஞ்சீங்க, ஆனால் இப்போ நான் உங்கள் வீட்டு மருமகன் கிடையாது, நீங்கள் எனக்காக வந்து பேசவும் வேண்டாம், உதவி செய்யவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் கண்மணிக்கு பிடிக்காது. உங்கள் பொண்ணு கண்மணி நாங்கள் வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட்டில் இப்போ வரைக்கும் நானும் கண்மணியும் தெரியாதவங்க மாதிரி தான் வேலை செஞ்சிட்ருக்கோம். கண்மணி என்னுடைய மனைவின்னு நானும் யார்கிட்டையும் சொல்லலை. நான் தான் கண்மணியோட வீட்டுக்காரருன்னு கண்மணி தன்னுடைய ஃப்ரெண்டு ஜீவா கிட்ட கூட சொல்லலை. அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை தம்பி, நீங்கள் வசதியாக வாழ்ந்திருக்கீங்க, உங்களுக்கு பெரிய பிஸ்னஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் விட்டுட்டு இப்படி தனியாக வந்து கஷ்டப்படுறீங்க. அதனால தான் நீங்கள் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை தான் அப்படின்னு யார்கிட்டையும் நாங்கள் சொல்ல போகிறதில்ல. இருந்தாலும் நீங்கள் எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு செய்கிற உதவியை நாங்கள் வந்து சந்தோஷமாக இந்த உதவியை செய்யணும்னு நினைக்கிறோம். நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, உங்களுக்காக தான் நான் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்மணி ஆசையாக எங்களுக்காக எப்பயும் போல் இடியாப்பம் செஞ்சா, உங்களுக்கு தான் கண்மணி செய்கிற இடியாப்பம் ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நானே அங்கே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லும்போது, எத்தனை நாள் தான் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட முடியும், வீட்டில் சமைக்கிற சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டா தானே உங்கள் வேலையை சரியாக பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போயிட்டு வந்திருக்கீங்க, அதே மாதிரி நீங்கள் வந்து சரியாக சாப்பிட்டா தான் உங்கள் வேலையை பொறுப்பாக கவனிக்க முடியும்னு உங்களுக்கே தெரியும்ல. அதனால் நாங்கள் கொடுக்குற சாப்பாடை நீங்கள் சாப்பிடுங்க, வேறு ஏதாவது உதவி வேணும்னாலும் நீங்கள் எங்ககிட்ட கேட்கவே வேண்டாம், நாங்களே வந்து செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே சாப்பாடை வச்சுட்டு உடனே கண்மணியோட அம்மா அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே அன்பு யோசிக்கிறாரு, நான் இவங்ககிட்ட எந்த உதவியும் கேட்கல, தேடி வந்து உதவி செய்கிறாங்க. ஆனாலும் கண்மணிக்கு இதெல்லாம் தெரிஞ்சா என்னை புரிஞ்சிக்காம தேவையில்லாமல் பேசுவாளே, பிரச்சனை செய்வாளே, என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் கண்மணியோட அம்மா என் மாமியார் தானே, அதனால தான் அக்கறையாக இப்படி எனக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கண்மணி இதில் கேள்வி கேட்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு அன்பு. அங்கே கண்மணியோட அம்மா கவனிக்கிறாங்க, பரவாயில்ல, அன்பு மாப்பிள்ள நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசுனதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு, அதுவே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக அன்பு மாப்பிள்ள மனசு மாறிட்டாருனா, கண்மணியை புரிஞ்சுக்கிட்டாருனா என் பொண்ணு அவங்க வீட்டுக்கு மருமகளாக போக முடியும்ல அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கண்மணியோட அம்மா. இதெல்லாம் பார்த்துட்ருக்கிற கண்மணியோட சித்தி சொல்கிறாங்க, அக்கா என்னக்கா நீ என்ன அங்கே அன்பு மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு வரியான்னு சொல்லும்போது, ஆமாம், கண்மணிக்கு தெரியாமல் அன்பு மாப்பிள்ளைக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வரேன். என்ன அவர் என்னை எதிர்த்து பேசலை, இந்த சாப்பாடெல்லாம் வேண்டான்னு சொன்னாலும் நான் பேசுகிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து அன்பு மாப்பிள்ளை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீட்டில் உள்ள எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாருன்னா கண்மணி வாழ்க்கையிலையும் பிரச்சனை வராதுல்ல. அதனால தான் அன்பு மாப்பிள்ளை எப்பயுமே நம்மளை புரிஞ்சுக்கணும், நம்ம எப்பயுமே அவருக்கு உதவி செய்வோன்றதை நம்பணுன்றதுக்காக தான் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். பாவம் அன்பு மாப்பிள்ளை அவர் வீட்டில் எவ்வளோ வசதியாக இருந்திருக்காரு, எவ்வளோ பெரிய கம்பெனியெல்லாம் நடத்தியிருக்காரு, எவ்வளோ பெரிய பிஸ்னஸை பார்த்துருக்காரு. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரியல, இங்கே வந்து ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறாரு. ஆனால் இங்கே கண்மணியும் அன்பும் ஒரே இடத்துல வேலை பார்ப்பாங்கன்னு நானே யோசிக்கல. அவங்க 2 பேரும் அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கணும், அதுக்காக தான் நானும் அன்புக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அன்பு நம்ம வீட்டில் உள்ள எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் கண்மணியோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு கண்மணியோட அம்மா கண்மணியோட சித்திக்கிட்ட சொல்கிறாங்க. நீ சொல்கிறதும் சரிதான்க்கா அப்படின்னு கண்மணியோட சித்தி சொல்லிட்டு இருக்கும்போது, பரவாயில்ல, கண்மணி செஞ்சு கொடுத்த இந்த இடியாப்பத்தை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, கண்மணி எவ்வளோ ருசியாக சமைக்கிறா அப்படின்னு கண்மணி செஞ்ச இடியாப்பத்தை சாப்பிட்டுட்டு இருக்க அன்பு யோசிக்கிறாரு. ஆனால் கண்மணியை கூப்பிட்டு பாராட்டவும் முடியாது. ஏன்னா எதுக்காக எங்கள் அம்மா உங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க, எங்கள் வீட்டில் உள்ள யாரையும் தான் நீங்கள் வந்து புரிஞ்சிக்க மாட்டீங்களேன்னு கண்மணி தேவையில்லாமல் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு மேலே கண்மணி வீட்டிலேருந்து யாரும் நமக்கு உதவி செய்யவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்பு யோசிக்கிறாரு. இங்கே கண்மணியும் தேன்மொழியும் எப்பயும் போல் கோயிலுக்கு கிளம்பி வராங்க. அந்த சமயம் இங்கே தேன்மொழி சொல்கிறாங்க, என்ன கண்மணி, எப்பயுமே ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும் ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்வேன், இப்போ என்ன கோயிலுக்கு வந்திருக்க, ரொம்ப நேரமாக கோயிலில் தான் இருக்கோம்,
நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போக வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் வந்து இடியாப்ப கடை நடத்திட்டு இருக்கும்போது, பிரியாணி கடையெல்லாம் நம்ம நடத்திட்டு இருக்கும்போது, அன்போட பாட்டி என்னலாம் வந்து பேசுனாங்க. என்னால முன்னேறவே முடியாது. நான் நெனைக்கிற மாதிரி கண்மணி க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கவே முடியாதுன்னு பேசுனாங்கல்ல. ஆனா இப்ப ஜீவா செஞ்ச உதவியால, ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நானும் பிசினஸ் பார்ட்னரா இருக்கேன். ஆனாலும் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு அ நெறைய கஸ்டமர் வரமாட்டிக்கிறாங்க. எப்பயாவது சாப்பாடு ஆர்டர் கிடைக்குது. இதுல அங்க வேலை பார்க்குற எல்லாரும் ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்காம எப்ப பார்த்தாலும் பிரச்சனை செய்றாங்க. இதுல அன்பு அங்க வேலை பார்க்குறது தர்மலிங்கம், சின்னசாமின்னு யாருக்குமே பிடிக்கல. அன்பு அவருடைய வேலைய சரியா தான் செய்றாரு. ஆனா அன்பு அங்கருந்து வந்து கிளம்பணுன்றதுக்காக, அன்பு நம்ம ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கக்கூடாதுன்றதுக்காக, தர்மலிங்கம் மட்டும் இல்லாம அங்க வேலை பார்க்குற எல்லாரும் ஏதாவது பிரச்சனை செய்றாங்க. அன்பு அவங்கள புரிஞ்சுக்காம எப்ப பார்த்தாலும் சரியா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு சரியா வரதில்ல. நேரம் கழிச்சு வராரு. தன்னுடைய வேலைய அன்பு பொறுப்பா செய்றதே இல்லன்னு நானும் யோசிக்கிறேன். ஆனா அன்புகிட்ட பேச முடியல. அன்பு தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டாரே! என்ன செய்றதுன்னு தெரியல. நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்காக நான் எவ்வளவோ வந்து வேல பார்க்குறேன். ஆனா ரெஸ்டாரண்ட்ட நல்லபடியா நடத்த முடியல. சரியா கஸ்டமரும் வரமாட்டேங்கிறாங்க நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு. அதனால தான் யோசிக்கிறேன்னு சொல்லும்போது, இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிரும். அன்பு வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர்லாம் கிடைக்குதுன்னு, ஜீவா அன்ப விட்டு குடுக்காம பெருமையா பேசுறாரு. "நீ என்ன இப்படிலாம் யோசிக்கிற?" அப்படின்னு கேட்கும்போது, என்ன செய்றது? அன்பு வந்து அவர் வேலைய பொறுப்பா பார்க்கணும். நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடைக்கணும்னு நானும் நினைக்கிறேன். அப்படிலாம் நடந்தா சந்தோஷமா தான் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமா அன்பு வந்து புதுசா கிளவுட் கிச்சன் ஆரம்பிச்சப்ப நெறைய பிரச்சனை நடந்தது சொன்னார்ல. எப்படிதான் அந்த பிரச்சனை நடந்திருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு என்னவோ அந்த வெண்ணிலா மேல தான் சந்தேகமா இருக்கு. வெண்ணிலா வேணும்னே அ இங்க பாட்டிக்கு சப்போர்ட் பண்றேன்னு, பாட்டிக்கு உதவி செய்றேன்னு நெறைய பணம் குடுத்து, அவங்க பிசினஸ நல்லபடியா நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருப்பா. அதனால தான் அன்பு இதெல்லாம் பிடிக்காம அங்கருந்து கிளம்பி வந்திருப்பாரு. அன்பு எவ்வளோ வசதியா வாழ்ந்தாரு. ஆனா இப்ப அவர் என்னென்ன வேலை செய்றாரு. நம்ம வீட்டு பக்கத்துல தானே தங்கியிருக்காரு. எனக்கே அன்ப பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு. இருந்தாலும் அவருக்கு உதவி செய்யணும்னு நெனச்சா, அதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டாரு. அன்பு என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேன்னு, அவங்க பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணப்ப அன்ப பத்தி நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து கண்மணி. "என்ன கண்மணி இப்படியெல்லாம் பேசுற? வெண்ணிலாவால அன்புக்கு இவ்ளோ பிரச்சனை வருதா? உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுக்கு காரணமும் அந்த வெண்ணிலா தான். அதே மாதிரி இப்ப அன்புக்கு பிரச்சனை செய்றதும் இந்த வெண்ணிலா தானா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா. வெண்ணிலா இப்ப வரைக்கும் நானும், அன்பும் சந்தோஷமா எங்க வாழ்க்கைய பார்த்துக்க கூடாதுன்னு தான் யோசிப்பாங்க. ஆனா நானும், அன்பும் ஒரே இடத்துல தான் வேல பார்க்குறோம். ஒரே ரெஸ்டாரண்ட்ல தான் வேல பார்க்குறோம்னு இன்னும் தெரியல. அதனால தான் வெண்ணிலா அமைதியா இருக்காங்க. இல்லன்னா மறுபடியும் பிரச்சனை செய்ய கிளம்பி வந்துருவாங்க இந்த வெண்ணிலா." அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? அந்த வெண்ணிலா வரட்டும் நானே பேசிக்கிறேன். உனக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன் கண்மணி." அப்படின்னு சொல்றாங்க தேன்மொழி. அந்த சமயம் ஜீவா ஃபோன் பண்றாங்க. இங்க வந்து "கண்மணி எங்க இருக்க? இன்னும் நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவே இல்லையா?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் இப்ப தான் கோயிலுக்கு வந்தேன். சீக்கிரமா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வைக்கிறாங்க கண்மணி. "பாத்தியா தேன்மொழி, கொஞ்ச நேரம் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கலாம்னு நெனச்சேன். அதுக்குள்ள என்னுடைய ஃப்ரெண்டு ஜீவா ஃபோன் பண்ணிட்டாரு. நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பலாம்." அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி வராங்க. அந்த சமயம் கார்ல வந்து வெண்ணிலா வராங்க. வெண்ணிலா கண்மணிய பார்த்த உடனே வெண்ணிலாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்பு எப்பயுமே கண்மணி பேச்ச தான் கேட்டாரு. ஆனா இப்ப அன்பு வந்து அ கண்மணிய கண்டுக்காம அவர் வேலைய பார்க்குறாரு. அதனால கண்மணிகிட்ட கண்டிப்பா பேசணும் அப்படின்னு அங்கருந்து வந்த வெண்ணிலா வந்து, "என்ன கண்மணி? எங்க கிளம்பிட்ட?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் எங்க போனா உனக்கென்ன? இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன கண்மணி உன்ன பார்த்த உடனே பேசணும்னு தோணுச்சு. அதான் வந்தேன்." அப்படின்னு சொல்றாங்க. "சரி எனக்கு நெறைய வேலை இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன பிரியாணி கடை தானே நடத்துற? எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெரிய ஆர்டர நீ வாங்கிட்ட. அதனால நெறைய வேலை இருக்குன்னு இப்படிலாம் பேசுறியா?" அப்படின்னு சொல்லும்போது, "அது மட்டும் இல்ல. நீ நெனைக்கிற மாதிரி இப்ப நான் பிரியாணி கடையும் நடத்தல, இடியாப்ப கடையும் நடத்தல. இப்ப நான் என்ன செய்றேன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்கும்போது தேன்மொழி சொல்றாங்க, "என்ன வெண்ணிலா? கண்மணிய பத்தி சரியா தெரிஞ்சுக்காம பேசுறீங்களா? அவங்க இப்ப பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனரா இருக்காங்க. பிசினஸ் பார்ட்னரா இருக்காங்க. இதெல்லாம் தெரியாம கண்மணி கிட்ட பேசுறீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "என்னது? கண்மணி வந்து பிசினஸ் பார்ட்னரா இருக்காளா? அது எப்படி முடியும்னு?" சொல்லும்போது, "என்னுடைய ஃப்ரெண்டு ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்ல தான் நானும் வந்து பிசினஸ் பார்ட்னரா இருக்கேன். என்னால முன்னேற முடியாது. புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க முடியாது. ஏன் எனக்கு பெருசா எந்த திறமையும் இல்லன்னு நீயும், அன்போட பாட்டியும் என்னென்ன பேசியிருப்பீங்க. இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? என்னுடைய ஃப்ரெண்டு மூலமா எனக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு. இப்படிலாம் நடக்கும்னு நீ எதிர்பார்க்கவே இல்லல்ல?" அப்படின்னு சொல்லும்போது, உடனே வெண்ணிலா வந்து சந்தோஷமா பேசுறாங்க. "பரவால்ல. என்ன இருந்தாலும் அன்பு உன்ன புரிஞ்சுக்கலல்ல.
அன்பு தான் உன்னை ஏற்றுக்கவே மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்கார்ல. அன்பு இனி உன்னை தேடி வரப்போகிறதே இல்லை. நீ இப்படியே தான் தனியாக இருந்து கஷ்டப்பட போகிற அப்படின்னு சொல்லும்போது, என்ன வெண்ணிலா, என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் சந்தோஷமாக பேசுகிறாங்க. என்ன, எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, ஆமாம், நானும் அன்பும் ஒரே ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை பார்க்குறோம். இந்த உண்மை தெரியாமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் அன்பு மனசு மாறிடுவார். அன்போட மனசை எப்படி மாற்றணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் அன்போட மனைவி. நீ எப்படியாவது அன்பை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற. அதுக்காக தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிற. ஆனால் அன்பை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அன்புக்காக தான் சப்போர்ட் பண்ணுவேன். அன்பு என்னையும் விட்டு கொடுக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் அன்பு மனசு மாறிடுவார், என்னை புரிஞ்சுப்பார். நானும் அன்பும் என் மாமியார் வீட்டுக்கு சீக்கிரமாகவே வரப்போகிறோம். இந்த உண்மையை தெரிஞ்சுக்காம இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கியே வெண்ணிலா, இவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கியே வெண்ணிலா அப்படின்னு சொல்லும்போது வெண்ணிலாவுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன கண்மணி, என்ன பேசுகிற அப்படின்னு ரொம்ப கோவமாக கேட்குறாங்க. வெண்ணிலா, இவ்வளோ நேரம் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்த. ஆனா அன்பு எங்க வேலை பார்க்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏன் இவ்வளோ கோவப்படுற? நான் இப்போ எங்க பிஸ்னஸ் பார்ட்னராக வேலை பார்க்குறேனோ அதே ரெஸ்டாரண்ட்டில் தான் இப்போ அன்பு வந்து வேலை பார்க்குறாரு. என் பேச்சை தான் கேட்டு அங்கே ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறாரு. போதுமா? நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. அன்பு என்னுடைய வீட்டுக்காரர் தானே, என் பேச்சை தானே கேட்டாகணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்லிட்டு இருக்க, நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், உன்னால தான் அன்புக்கு நிறைய பிரச்சனை வருதுன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் புரிஞ்சுக்காம பாட்டி வேணும்னு உனக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் என்றைக்குமே அன்பு உன் பக்கம் வரமாட்டார், உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார். ஏன், உன்னை கண்டுக்கவே மாட்டார். அன்புக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும்னு நீ நினைக்கிற. அப்படிலாம் நடக்க நான் விடுவேனா என்ன? அன்பு என் வீட்டுக்காரர், அவரை விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு கண்மணி ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. உடனே தேன்மொழி சொல்கிறாங்க, வெண்ணிலா, நீங்கள் தானே அன்பு புதுசாக ஆரம்பித்த க்ளவுட் கிச்சனில் பிரச்சனை செஞ்சது, ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சதெல்லாம் நீங்கள் தானே. உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா? அன்பு வேணும்னா உங்களை புரிஞ்சுக்காமல் இருக்கலாம். கண்மணி உங்களை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த உண்மை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வெண்ணிலா கேட்கும்போது தான் கண்மணி சொல்கிறாங்க, அப்போ உண்மையாகவே நீ தான் அன்போட புது க்ளவுட் கிச்சனில் பிரச்சனை செஞ்சதா? அந்த ஆளுங்களுக்கு பணம் கொடுத்து இப்படி வந்து பிரச்சனை செய்ய வச்சது நீதானா? இப்பதான் புரியுது. தேன்மொழி கேட்ட உடனே உண்மையை சொல்லிட்டியே, பரவாயில்ல தேன்மொழி. இப்போ வெண்ணிலா உண்மையை சொன்னதுக்கு காரணமே நீதான் தேன்மொழி அப்படின்னு சொல்லும்போது, வெண்ணிலாவை பற்றி தான் உனக்கு தெரியுமே கண்மணி, வெண்ணிலா தான் பிரச்சனை செஞ்சுருப்பான்னு நமக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நானாக தான் உண்மையை சொல்லிட்டேனா அப்படின்னு கேட்கும்போது கண்மணி ரொம்ப கோவமாக வெண்ணிலாவை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. என்ன, நீ பிரச்சனை செஞ்சால் நான் பொறுமையாக இருப்பேன்னு நினைக்கிறியா? அன்புக்கு எப்பயுமே நான் சப்போர்ட் பண்ணுவேன். நானும் போனா போதுன்னு பொறுமையாக இருக்கேன். இதுக்கு மேலே அன்புக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்ச, அப்புறம் நான் தான் அன்புக்காக பேசுவேன். இப்போ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த உண்மை அன்புக்கு தெரிஞ்சா உன்னுடைய நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமா? அன்புக்காக நீ நல்லது செய்யலை, அன்புக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செஞ்சுருக்க. இதில் அன்பு மனசு மாறணும், உன்னை வந்து ஏற்றுக்கணுமா? இதெல்லாம் என்றைக்கும் நடக்க போகிறதே இல்லை. அதனால் ரொம்ப யோசிக்காத அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி அப்படின்னு சொல்கிறாங்க, என்ன ரொம்ப பேசிகிட்டு இருக்க, மறுபடியும் பலார்னு வெளுத்து வாங்கிடுவேன், முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்ணிலா வந்து கண்மணியை ஏளனமாக பேசணும், அதன் மூலமாக வந்து வெண்ணிலா சந்தோஷப்படணும்னு நினச்சி வந்தாங்க. இங்கே கண்மணி பேசின பேச்சால் பதில் பேசாமல் அழுதுகிட்டே வெண்ணிலா அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே இங்கே தேன்மொழி சொல்கிறாங்க, கண்மணி நீ இப்படிலாம் பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வெண்ணிலா உன்னுடைய ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சதுக்கு இப்போ நீ உண்மையவும் தெரிஞ்சுக்கிட்டு சரியான பதில் கொடுத்துருக்க. பாத்தியா, வெண்ணிலா பதில் பேசாமல் உடனே கிளம்பிட்டாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என்ன, இதே மாதிரி அன்புவை புரிஞ்சுக்கிட்டு நீயும் உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா வெண்ணிலாவுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். நீ சரியா தான் பேசியிருக்க. அதே மாதிரி வெண்ணிலாவை பலார்னு வெளுத்து வாங்கினல, இதெல்லாம் பார்க்க ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஏன்னா வெண்ணிலா பேசின பேச்சுக்கு நீயும் சரியாக தான் பதில் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லும்போது, சரி நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புவோம். அது மட்டும் இல்லை, அன்புகிட்ட முதல்ல உண்மையை சொல்லணும். வெண்ணிலாவால் தான் பிரச்சனை வருது, இனி வெண்ணிலாவை என்றைக்கும் நீங்கள் நம்பவே கூடாதுன்னு சொல்லணும். என்ன இருந்தாலும் அன்பு வீட்டுக்காரனே, வெண்ணிலா இப்படிலாம் பிரச்சனை செய்கிறாங்கன்னு எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அன்புகிட்ட பேசுறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி வராங்க கண்மணி. இங்கே கண்மணி வந்த உடனே அப்பர்ணா வந்து அன்புக்கிட்ட பேசுகிறாங்க. என்ன அன்பு, எப்போ பார்த்தாலும் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. நான் தான் உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்களே அன்பு. உங்களுக்கு நான் தானே இங்கே சப்போர்ட் பண்ணுறேன். ஏன் அந்த கண்மணி உங்களை புரிஞ்சுக்கிறதே இல்லை. எப்போ பார்த்தாலும் எல்லார் முன்னாடியும் உங்களை ஏதாவது பேசி பிரச்சனை செய்கிறாங்க. இன்னொரு பக்கம்
இங்கே வேலை பார்க்குற சின்னசாமி, தர்மலிங்கம் உங்களை புரிஞ்சுக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் உங்களுடைய திறமையால் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் சமைக்கிற சாப்பாடெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்குது. உங்களை நான் எவ்வளோ பாராட்டுறேன். நீங்கள் ஏன் வந்து என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்கன்னு. அப்புறம் நான் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்த கண்மணி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு, பாத்தியா தேன்மொழி, அன்புக்கு வேற வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் அப்பர்ணா கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லும்போது, நீ புரிஞ்சுக்காம பேசுகிற கண்மணி. அப்பர்ணா தான் இங்கே அன்புக்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் அன்பு எதுவுமே பேசல. அமைதியா தானே இருக்காரு. நீ தான் அன்பை புரிஞ்சுக்காம பேசுறேன்னு சொல்றாங்க தேன்மொழி. உடனே அங்க வந்த கண்மணி, அன்பு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, அன்பு வந்து அப்பர்ணா கிட்ட பேசாம, சொல்லுங்க கண்மணி அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ நேரம் நான் பேசிக்கிட்டே இருந்தேன். என்கிட்ட நீங்க பேசவே இல்லை அன்பு. ஆனா கண்மணி வந்து பேசின உடனே பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு அப்பர்ணா கேள்வி கேட்கும்போது கண்மணி சொல்றாங்க, ஏன்னா நான் இந்த ரெஸ்டாரண்ட்ல பிஸ்னஸ் பார்ட்னரா இருக்கேன். ஆனால் நீங்கள் அப்படி இல்லைல்ல. அதனால தான் அன்பு எனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையே தராரு. அப்பர்ணா உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். அன்புக்கிட்ட நான் நிறைய பேசணும். இப்போ கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க கண்மணி. உடனே அப்பர்ணா ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. அன்பு சொல்கிறாங்க, என்கிட்ட என்ன பேசணும் கண்மணி அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல இந்த அப்பர்ணா கிட்ட நீங்கள் தேவையில்லாமல் பேசக்கூடாது. உங்கள் வேலையை தான் பார்க்கணும். என்ன இருந்தாலும் நான் உங்கள் மனைவி அப்படின்னு சொல்லும்போது இங்கே அன்பு அமைதியாக இருக்காரு. அதுக்கப்புறமா இங்கே கண்மணி சொல்கிறாங்க, இன்னைக்கு நான் வரும்போது வெண்ணிலாவை பார்த்தேன்னு சொல்லும்போது, வெண்ணிலாவை பார்த்தீங்களா? வெண்ணிலா உங்ககிட்ட பேசுனாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், பேசுனது மட்டும் இல்லை, தேன்மொழி இன்னைக்கு வெண்ணிலாவை பற்றின உண்மையவும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன உண்மை? எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்கிறாரு அன்பு. உங்கள் புதுசாக நீங்கள் ஆரம்பித்த க்ளவுட் கிச்சனில் பிரச்சனை வந்துச்சுல்ல, நீங்கள் வந்து அன்பு க்ளவுட் கிச்சனை வந்து சரியாக நடத்த முடியாமல் தானே இங்கே வேலைக்கு வந்தீங்க. உங்களுக்கு உதவி செஞ்சது ஜீவா தானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், ஜீவா நான் புதுசாக க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கணுன்றதுக்காக நிறைய பணம் கொடுத்து உதவி செஞ்சார். ஆனால் என்ன செய்ய, அங்கே வந்தவங்க தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுட்டாங்க. அந்த பிரச்சனைக்கு யார் காரணம்னு இப்போ வரைக்கும் அந்த உண்மையை என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லும்போது, அந்த பிரச்சனைக்கு காரணம் வெண்ணிலா தான். இன்னைக்கு தேன்மொழி பேசும்போது வெண்ணிலா இந்த உண்மையை சொன்னாங்க. அப்போ வெண்ணிலாவை உடனே பலார்னு வெளுத்து வாங்கிட்டேன். ஏன்னா என்ன இருந்தாலும் நீங்கள் என்னுடைய வீட்டுக்காரர் தானே. உங்களுக்கு வந்து வெண்ணிலாவால் பிரச்சனை வருதுன்னா இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நான் பொறுமையாக இருக்கணுமா? அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசுகிறீங்க? வெண்ணிலாவால் பிரச்சனை வந்ததா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்க கூடாதுன்றதுக்காகவும், நீங்கள் எப்பயுமே வெண்ணிலா பேச்சை கேட்கணும், பாட்டியோட கம்பெனியில் தான் வேலை பார்க்கணுன்றதுக்காக வெண்ணிலாவை தேடி நீங்கள் வரணும், வெண்ணிலா பேச்சு தான் கேட்கணுன்றதுக்காக தான் வெண்ணிலா திட்டம் போட்டு அந்த ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு அந்த உண்மை தெரிஞ்ச உடனே எங்கள் வாழ்க்கையில் நீ தலையிடாத. என்னைக்கும் அன்பு உன்னுடைய பேச்சை கேட்கவே மாட்டாரு. அன்பு கண்டிப்பாக தன்னுடைய திறமையால் முன்னேறுவாருன்னு பேசிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு உண்மையை சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதானான்னு கேட்கும்போது அங்கே வந்த தேன்மொழி, ஆமாம் அன்பு சார், உண்மைதான். வெண்ணிலாவால் தான் எல்லா பிரச்சனையும் வந்திருக்கு. என்ன, நீங்களும் கண்மணியும் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்க கூடாதுன்னு வெண்ணிலா நினைக்கிறாங்க. இப்படிலாம் பிரச்சனை செஞ்சால் நீங்கள் வெண்ணிலா கிட்ட மன்னிப்பு கேட்பீங்க, வெண்ணிலா பேச்சை கேட்பீங்க, வெண்ணிலாவோட கம்பெனிக்கு வேலைக்கு போவீங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் தான் வெண்ணிலா பேச்சை கேட்க மாட்டீங்கன்னு கண்மணியும் தெளிவாக பேசிட்டாங்க. என்ன செய்கிறது, நீங்கள் கண்மணியை புரிஞ்சுக்கணும், உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் அன்பு சார் அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழி அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படியா, அப்போ இந்த பிரச்சனைக்கு காரணம் வெண்ணிலாவா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை பார்த்து நன்றி சொல்லிட்டு இங்கே அமைதியாக அங்கேருந்து ரொம்ப கோபமாக கிளம்புறாரு அன்பு. அன்பு பாட்டியோட கம்பெனிக்கு ரொம்ப கோவமாக வராரு. இங்கே அன்பு வரதை பார்த்துட்டு பாட்டி சந்தோஷப்படுறாங்க. அன்பு, என்னை பார்க்க வந்துட்டியா அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி வெண்ணிலா எங்க அப்படின்னு ரொம்ப சத்தமாக பேசுகிறாரு அன்பு. அன்பு என்னாச்சு, ஏன் இப்படி கோவப்படுற? நீ ரொம்ப நாள் கழிச்சு எங்களை பார்க்க வந்திருக்கேன்னு சந்தோஷப்பட்டேன். இப்போ என்ன ஆச்சு அன்பு, எதுக்கு இவ்வளோ கோவப்படுற, எதுக்கு வெண்ணிலாவை கூப்பிடுறேன்னு சொல்லும்போது, வெண்ணிலா இப்போவே இங்கே வரணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வெண்ணிலா வராங்க. அன்பு, என்னை தேடி வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், உன்னை தேடி தான் வந்திருக்கேன். ஆனால் சந்தோஷமாக பேசுறதுக்காக இல்லை, நான் மனசு மாறி வரல, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே வந்து அன்பு. அன்பு என்னாச்சு அன்பு, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? நீங்கள் எப்போ வருவீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். நீங்கள் மனசு மாறணும், என்னை புரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஆனால் ஏன் இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லும்போது அங்கே ரொம்ப கோவமாக வந்த அன்பு வெண்ணிலாவை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. உனக்கு ஒன்றுமே தெரியாதா? நீ செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நீ எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கல்ல. நான் புதுசாக இங்கே வந்து அன்பு க்ளவுட் கிச்சன் ஆரம்பித்தேன். எனக்குன்னு நிறைய வந்து சாப்பாடு ஆர்டர் கிடச்சிது. என் பிஸ்னஸை நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சப்ப ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சுட்டு இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிறியா? உன்னை வேணும்னா பாட்டி நம்பலாம், நான் நம்பவே மாட்டேன். இப்போ தேன்மொழி வந்து உங்ககிட்ட பேசும்போது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, நீயும் கண்மணி முன்னாடி உண்மையை சொன்னல அப்படின்னு சொல்லும்போது,
கண்மணியும் கண்மணியோட ஃப்ரெண்டும் உடனே இந்த உண்மையை அன்புகிட்ட வேற சொல்லிட்டாங்களா? அதான் அன்பு இவ்வளோ கோவமா பேசிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அன்பு. கண்மணி வேணும்னே என்னை பற்றி இப்படிலாம் பேசியிருக்காங்க. என்னால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? நான் ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செய்யவே இல்லை. கண்மணி வந்து பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி பொய் சொல்ல மாட்டான்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீ தான் இப்படி பிரச்சனை செய்வேன்னு உன்னை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். கண்மணியை பற்றி நீ பேசவே பேசாத. கண்மணி என் வாழ்க்கைக்காகவும் என்னுடைய பிஸ்னஸ்க்காகவும் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணலை, என்னை புரிஞ்சுக்கவும் இல்லை. அதனால தான் உங்கள் கம்பெனிக்கு வேலை செய்ய வரவே கூடாதுன்னு நானே தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். ஆனால் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது, முன்னேறக்கூடாதுன்னு பிரச்சனை செஞ்சுருக்கேன்ல, இப்படிலாம் செய்ய அசிங்கமா இல்லை அப்படின்னு கேள்வி கேட்டது மட்டும் இல்லாமல் வெண்ணிலாவை வெளுத்து வாங்குறாரு அன்பு. அன்பு மறுபடியும் கண்மணி பேச்சை கேட்டு வெண்ணிலா கிட்ட இவ்வளோ கோவமாக பேசுகிறானான்னு பாட்டி இதெல்லாம் கேட்டுட்டு யோசிக்கிறாங்க. அப்போ அன்பு மனசு மாறிட்டானா? கண்மணியை ஏற்றுக்கிட்டானா? அப்போ கண்மணியை நம்ம வீட்டுக்கு சீக்கிரமாகவே கூப்பிட்டு வந்துடுவானா என்ன அன்பு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி யோசிக்கும்போது, என்னைக்கா இருந்தாலும் கண்மணியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். கண்மணி எனக்காக எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. பாட்டிக்காக தான் வந்து கண்மணிக்கிட்ட கோவப்பட்டேன். ஆனால் கண்மணி எப்பயுமே வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். கண்மணியை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். இப்போ இத்தனை நாள் நான் கண்மணியை விட்டு பிரிஞ்சிருந்தேன். ஆனால் இனி கண்மணிக்கிட்ட பேசி புரிய வச்சு ஏன் மன்னிப்பு கேட்டு என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக பார்த்துப்பேன் அப்படின்னு அன்பு சொன்னது மட்டும் இல்லாமல் வெண்ணிலாவை வெளுத்து வாங்கிட்டு பாட்டிக்கிட்ட பேசாமல் ராஜசேகர் கிட்ட பேசாமல் உடனே அங்கேருந்து கிளம்பி வராரு அன்பு. வெண்ணிலா என்ன நடக்குது அப்படின்னு பாட்டி கேட்கும்போது பதில் பேசாமல் அழுதுகிட்டே நிற்கிறாங்க வெண்ணிலா. அன்பு இப்படிலாம் பேசுவான், மறுபடியும் கண்மணிக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டியும் ராஜசேகரும் யோசிக்கிறாங்க. மறுபடியும் அன்பு கண்மணிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அன்பு திருந்தவே மாட்டான். எப்பயுமே கண்மணியை விட்டு கொடுக்காம கண்மணி தான் தனக்கு சப்போர்ட் பண்ணுறதா நினச்சிட்டு இருக்கான் இந்த அன்பு. அப்போ சீக்கிரமாகவே கண்மணி நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்துருவாளா என்ன அப்படின்னு பாட்டி வந்து யோசிக்கிறாங்க. அன்பு மறுபடியும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த உடனே வெண்ணிலாவை பற்றி தெளிவாக புரிய வச்ச கண்மணிக்கிட்ட நன்றி சொல்கிறாங்க. நீங்கள் இந்த உண்மையை சொல்லலைன்னா நானும் வெண்ணிலாவை பற்றி புரிஞ்சுக்காமல் இருந்திருப்பேன். வெண்ணிலா கிட்ட ரொம்ப தெளிவாக பேசிட்டேன். கண்மணியை தான் நான் விரும்புகிறேன். கண்மணி என்னுடைய மனைவின்னு உங்களை விட்டு கொடுக்காம பேசியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலா இனி என் வேலையில் தலையிடவே மாட்டா அப்படின்னு உண்மையை சொல்லிட்டு அன்பு அங்கேருந்து கிளம்புறாரு. அன்பு எனக்காக பேசினாரா அப்படின்னு அன்பு பேசுனதெல்லாம் கேட்டு சந்தோஷப்படுறாங்க கண்மணி. கண்மணி அன்போட மனசை மாற்றிட்டாங்க. அதனால தான் அன்பு இப்படிலாம் வந்து பேசிட்டு போகிறாருன்னு கண்மணி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க வெண்ணிலா. அன்பு ரொம்ப சந்தோஷமாக கண்மணிக்கிட்ட பேசிட்டு போகிறத பார்த்த தேன்மொழி, பாத்தியா கண்மணி, அன்பு மனசு மாறிட்டாரு, உன்னை புரிஞ்சுக்கிட்டாரு, இனி உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க போது பாரேன் அப்படின்னு அன்பு பேசுனதெல்லாம் கேட்டுட்டு கண்மணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கண்மணி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு இங்கே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க தேன்மொழி.